இன்னொரு முகத்தை பார்ப்போமா? வணக்கம், என்னுடைய பேர் மனோஜ். காரைக்குடி ஹெல்பிங் மைண்ட் சமூக சேவையோட செயலாளர். பசி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது என்னது? உணவு தான். உணவு நமக்கு எல்லாம் பசிச்சா என்ன பண்ணணும்? சாப்பிடுறோம். ஆனால் பசி இருக்கும் போதெல்லாம் வெறும் தண்ணியை குடிச்சு தங்களோட பசியை தீர்த்துக்கிறாங்க. அப்படி இல்லையா கீழே கிடைக்கிற உணவை எடுத்து சாப்பிட்டு பசியை தீர்த்துக்கிறாங்க. இது ரெண்டுமே கிடைக்காத பட்சத்துல தூங்குனா அந்த பசியோட வலியை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல மக்கள் பசியில தூக்கத்தினால அந்த பசியை போக்குறாங்க. நிலைமை மாறணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இங்க பல்வேறு சமூக அமைப்புகளும் சரி, சமூக ஆர்வலர்களும் சரி, அவங்களால முடிந்த இடங்கள்லயும் சரி, முடிந்த நேரங்கள்லயும் சரி, அவங்களால முடிந்த மக்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. பட் இதுல ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, எல்லா நாளுமே உணவு கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு சமூக சேவைகளை எனக்கும் வருத்தம் இருக்கு. மனுஷன் சந்திக்கிற பல உணர்வுகள், சந்தோஷம், துக்கம், அழுக, இதெல்லாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஆனா பசிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் தினம் அவன் சந்திக்கக்கூடிய ஒரு உணர்வு. ஸோ இந்த உணர்வு ஒரு வலி மிகுந்த உணர்வு. ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா, நமக்கு பசிக்குது, நம்ம சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற அதே நேரத்தில் இன்னொரு மனுஷன் சாப்பாடு இல்லாம இருக்கான். அது ஒரு கொடுமையான விஷயம். எத்தனையோ குழந்தைகள் பசியில அழுகிறாங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா, அவன் பசியில இருக்கும்போது அதை கண்டிக்காம நகர்ந்து போறது இன்னும் கொடுமையான விஷயம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் மாத்துறது யாருனால முடியும்னு கேட்டா உங்களாலதான் முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்க ஒவ்வொரு தனி மனிதனும் நினைச்சா ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதே எல்லா தனி மனிதனும் நினைச்சாங்க அப்படின்னா ஒரு சமூக மாற்றத்தையும் உருவாக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்க தினமும் சாப்பிட்றீங்க இல்லையா சாப்பாடு, அதுல ஒரு கால்வாசி உங்களுக்கு சக மனிதனுக்கு பகிர்ந்து கொடுத்தீங்கன்னா போதும், நீங்க பசிங்கிற ஒரு நோயே இருக்காது. ஏன் சமூகத்திலேயா இருக்கட்டும், இல்ல இந்த மாநிலத்திலேயா இருக்கட்டும், இந்த நாட்டிலேயா இருக்கட்டும், இந்த தேசத்திலேயா இருக்கட்டும், பசிங்கிற ஒரு நோய் எல்லாமே போயிடும். உங்களால முடிஞ்சது முடியும். ஒரு 5 ரூபா பிஸ்கட்டா இருந்தாலும் சரி, இல்ல கொஞ்சோண்டு சோறு போட்டாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு சக மனுஷனுக்கு, ஒரு மனுஷனுக்கு நீங்க கொடுத்தா போதும். ஒரு மனுஷனுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பசி நோய் யாரையுமே தாக்காது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சோறு போடுங்க, உணவளிங்க, உயிரெல்லாம் காப்பாற்றுங்க.